எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிக் பாஸ் ஷோ தான். குரல் யுத்தம் காட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். கமல் கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஷோவும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது உண்மைதான். ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னா அது ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் தான். நம்ம எல்லாரும் எப்படி ஒன்று கூடணும்? சமூக வலைதளங்களால் தான் ஒன்று கூடணும். அந்த வெற்றியை கூட முழுமையாக நம்மளால கொண்டாட விடாம பண்ணி தான் விரட்டி விட்டாங்க. அது வேற விஷயம். அடுத்து ஒரு போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விவசாயிகள் போராட்டம் தான். வர வேண்டியதை மொத்தமாக தடுத்த ஒரு விஷயம் கிரிக்கெட் தான். ஐபிஎல் மேட்ச் அப்போ வந்தது, எல்லாரும் என்ன பண்ணுவோம், டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டோம். அப்போ விவசாயிகள் போராட்டத்தை நம்ம மறந்துட்டோம். இப்போ விவசாயிகள் போராட்டம், கிரிக்கெட், கதிராமங்கலம், பிக் பாஸ் ஷோ எங்கேயோ இடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? அதை தான் அவங்க சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. உங்களை இப்போ ஒண்ணுமே பண்ண விடாம நாங்கள் ஒரு டிவி முன்னாடி உட்கார வச்சு ஒரு வித்தை காட்டிக்கிட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்று வேற சொல்றாங்கங்க. ஓவியாரை காப்பாற்ற நினைத்தால் இதுக்கு ஓட்டு போடுங்க, வையாபுரியை காப்பாற்ற நினைத்தால் இதுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் அவங்களாம் சாக போறாங்களா? நம்ம தாங்க நாளைக்கு சோறு இல்லாம சாக போறோம். அது எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? வெக்கமா இல்லையா? இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்னு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு அது மேலதான் இந்த ப்ரோக்ராமே ஓடிட்டு இருக்கு. கதிராமங்கலம்னு ஒரு விஷயத்தை அழிச்சு அது மேல அழகா அந்த ஷோவை காட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபீலிங் இல்லையா? ஓவியாவை காப்பாத்துறதுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கீங்களே, உங்களெல்லாம் நான் கேட்கிறேன், நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும், நம்ம விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு ஏன் எண்ணமே இல்லை? ஏதோ ஒரு ஊர் தானே கதிராமங்கலம், அங்கே வச்சா நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டிங்களா? கதிராமங்கலம்னா கும்பகோணம், கும்பகோணம்னா தஞ்சாவூர், தஞ்சாவூர்னா திருவாரூர், திருவாரூர்னா நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் எல்லாம் சேர்த்து மொத்த டெல்டா மாவட்டமும் அழிய போகுது. மொத்த டெல்டா மாவட்டமும் அழிஞ்சிச்சுன்னா விவசாயம் கிடையாது, விவசாயம் கிடையாது, தண்ணி கிடையாது. அப்படின்னா பீஸா பர்கர் எல்லாரும் சாப்பிடணும்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களா? யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ட்ரோல் வீடியோவை தேடி பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்களே, எத்தனை பேர் கதிராமங்கலம் விஷயத்தை தேடி பார்க்குறீங்க? ஒரு 2 நிமிஷம் பாருங்க, அங்கே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். இந்த மீம்ஸ் கிரியேட்டரு ட்ரோல் வீடியோ பண்றவங்களெல்லாம் கேட்குறேன் நான், யாருக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னே தெரியல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் தானே, இதை பார்க்கறதுனால என்ன? கதிராமங்கலத்துக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. முன்னாடி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நம்ம எப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம், அதுக்கு காரணம் என்ன? சமூக வலைத்தளங்கள் தான். எங்க திரும்பினாலும் யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் பத்தி மட்டுமா தான் வந்துட்டு இருந்தது. வேற எதையுமே நம்ம லிசன் பண்ணல இல்லையா? இப்ப திறந்தீங்கன்னா பிக் பாஸ் மட்டும்தான் வருது. அப்ப நீங்க எதை பத்தி யோசிப்பீங்க? பிக் பாஸ் பத்தி யோசிப்பீங்களா, இல்ல அடுத்த வேற விஷயத்தை பத்தி, ஒரு கதிராமங்கலத்தை பத்தி யோசிப்பீங்களா? ஒரு 2 நிமிஷம் சிந்திட்டு பாருங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சிந்திக்க விடாம ஒரு ப்ரோக்ராமுங்கிற பொருளை நம்மளை அடைச்சு வச்சிருக்கானுங்க. மெகா சீரியலை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தடவை அடிச்சு விரட்டி விட்டுட்டானுங்க. கல்லை எடுத்தாலே வாழை சுருட்டுறவனுங்க தமிழினம் அப்படிங்கிறத வச்சுட்டானுங்க இல்லையா? ஒட்டுமொத்தமா சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் பிக் பாஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கு? அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கா? அவங்க 1 கோடி வாங்கிட்டு போறதுக்கா? இதெல்லாம் எவ்வளவு கேவலங்க. நம்ம அப்துல் கலாம் சார் இருந்தா இப்படி நடக்குமா? நம்மாழ்வார் இருந்தா இப்படி நடக்குமா? எந்த விஷயமும் போனதுக்கு அப்புறம் தாங்க அதோட அருமை எல்லாருக்குமே தெரியுது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த குப்பை ப்ரோக்ராம் எல்லாரும் தூக்கி போட்டு தயவு செஞ்சு ஃபில்ல வாங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்க சேர்த்து வச்ச சொத்து இருக்கும், சோறு இருக்குமா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நினைச்சு பாருங்க. கதிராமங்கலத்தை பத்தின விழிப்புணர்வை ஜஸ்ட் சமூக வலைத்தளங்கள்லயாவது கொஞ்சம் கொண்டு வாங்க. அதிகமா வேணாம், ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, அவ்வளவுதான். ஒரு சிறு துளியும் பெரு வெள்ளமா மாறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் கதிராமங்கலம். தேங்க்யூ.